இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முட்டையை விரும்பாத குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி முட்டையை வச்சு ஒரு 65 பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 முட்டையை எடுத்து ஊற்றிக்கிடுவோம். அஞ்சு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிட்டோம். இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதை கலக்கி விட்டுக்குருவோம். முட்டையை நல்லா கலக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி இப்போ இந்த கிண்ணத்தில் இந்த உடச்ச முட்டையை ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஊற்றி வச்ச முட்டையை இந்த கிண்ணத்தை இதுக்குள்ளே வச்சு வேக வைக்க போகிறோம். இது மேலே ஒரு மூடி போட்டு மூட வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம அது வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 பொடி எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. உப்பு நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் மாவு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா முறுமுறுன்னு வரும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எப்படி வெந்துருச்சான்னு பார்த்தோன்னா, இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ வெந்துருச்சு. வாங்க இதை கட் பண்ணுவோம். இதை நல்லா ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு சுற்றி இப்படி எடுத்து விட்டுக்குருவோம். முட்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதோட மசாலாவை ஆட் பண்ணி பொரிக்க போகிறோம். கையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் இந்த மசாலாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை போட்டு பொரிச்சு வச்சுக்குவோம். இன்னைக்கு வீடியோவில் முட்டையை 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதோட நீங்கள் டொமேட்டோ சாஸும் மயோனைஸும் சேர்ந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாவின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.